கன்னிராசி என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமையப்பெறுகிறது? தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தனக்கு இருக்கக்கூடிய தைரியங்கள், தனக்கு இருக்கக்கூடிய விரயங்கள் இதெல்லாம் சனி பகவான் பார்க்கிறார். அப்போ போராடி ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 6ங்கிறது போராட்டம். இப்போ இந்த குரு பகவான் கரெக்டாக பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் வந்த பிறகு அவங்களுக்கு நல்லது தான் நடக்கணும். அப்போ கண்டிப்பாக குரோதி வருடம் முழுது அங்கே தான் இருக்கார். இந்த வருஷம் நிவர்த்தி ஆகணும், சசீட் ஆகணும், டெஃபினட்டாக ஆகும், நோ டவுட்ஸ். நானும் என் பிரதர்ஸும் ரொம்ப நாளாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோன்றோம், பார்ட்டிஷன் பண்ணிக்க முடியாமல் இருக்கு. எங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் நடக்கும். அப்போ சாதகமான சூழ்நிலை உண்டா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் பெனிஃபிட்டபிளான ஒரு பீரியட்ஸ். அது ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நிகழும். அப்போ அவங்க அதுக்கான சாதகத்தை கொடுப்பார். வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவானது ஆதியந்தம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் புதுதாக பிறக்கும் தமிழ் வருட பிறப்பும் அதனைத் தொடர்ந்து அதற்கான பலாபலன்களையும் இப்போது பார்ப்போம். இந்த வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டின் பெயர். குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி குரோதி வருடம் பிறந்து அடுத்த வருடம் விசுவாவசு வருடம் பிறப்புக்கு இடையிலப்பட்ட இந்த 12 மாதங்கள் எவ்வாறாக அமையுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வருஷம் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடத்தினை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வருஷ பிறப்பு அப்படிங்கிறது என்ன, அந்த புத்தாண்டு எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும், இந்த புத்தாண்டோடைய பலன்கள் என்ன, புத்தாண்டு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சிந்தனைக்கு வரலாம். அந்த தெளிவை நாம் அந்த ஒரு புரிதலை நாம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நாமெல்லாம் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆதி காலத்திலேருந்தே இருக்குது. இப்போ ஆங்கில புத்தாண்டு மாதிரி அல்ல இது. ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும். தமிழ் புத்தாண்டுங்கிறது இறைவனை நாம் பிரார்த்தித்து பிறக்கும் வருடம் சிறப்பாக எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டி இறைவனுக்கு நாம் அந்த பூஜை செய்து அந்த பூஜையினால் இருக்கக்கூடிய அனுகிரகங்களை நாம் பெறுவது தான் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம், சனாதன தர்மம். ஆகையினால் இந்த வருடம் 60 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் இட்டு ஒவ்வொரு 60 வருடத்திற்கு சுழற்சி முறையில் அந்த பெயர்கள் வருடம் அந்த 365 நாளுகளுக்கு ஒரு பெயர் சூட்டி அந்த பெயருக்கான ஒரு வருடத்திற்கு யார் ராஜா, யார் மந்திரி, யார் சேனாதிபதி, யார் ராசியாதிபதி, யார் தானியாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய காலபுருஷம் தத்துவம் உணர்த்தி அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பெயர்களை அந்தந்த வருடத்திற்கு சூட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில் கடந்த வருடம் நம்ம வைத்திருந்த பெயர் என்ன அப்படின்னா சோபகிருது அப்படின்னு வச்சுருந்தோம். அதற்கு முதல் வருடம் சுபகிருது, சோபகிருது, அதுக்கு அடுத்தது குரோதி, விஸ்வாபசு அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த ஆண்டின் பெயர்களை வைப்போம். இந்த ஆண்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் அதற்கான வெண்பாவும் இருக்குது. அந்த வெண்பாவில் என்ன இருக்கோ, இந்த விட மழை அதிகமாக இருக்குமா, மழை குறைவாக இருக்குமா, தானியங்கள் நல்லா விளையுமா விளையாதா, எந்த மாதிரி நாட்டு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பா தான் வருடம் நம்ம ஒரு வெண்பாவை அந்த வருடத்திற்கான வெண்பாவை செய்வோம். அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது, குரோதி வருடத்துடைய ராஜா யார், அந்த ராஜா இவராக இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள். இந்த வருஷம் ராஜா செவ்வாய் பகவான். பொதுவாக பஞ்சாங்கம் படிக்கும்போது திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் இந்த 5 செஞ்சு தான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தில் நாம் வருடம் பஞ்சாங்கத்தினை பற்றின முழு விவரத்தை தினசரி தெரிஞ்சுக்கிட்ட வேணும். தெரிஞ்சிக்க முடியலனாலும் கூட அந்த வருடப்பிறப்பு அன்று சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற அன்னைக்கு ஊர்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கிறது, அதை எல்லோரும் கேட்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அதனால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்கிறத பற்றின பெரிய விளக்கமே இதில் கொடுக்கலாம். ஆகவே இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த வருஷம் ராஜா அப்படிங்கிறது பகவான் செவ்வாய் பூமி நாயகன் பேர், பௌமபுத்திரன் பேர். இந்த பூமாதேவியின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு வழங்கியிருக்காங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள். அந்த அடிப்படையில் செவ்வாய் தான் இந்த வருடம் ராஜாவாக வராரு. மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சனி. போன வருடம் சனி ராஜாவாக இருந்து இந்த வருஷம் மந்திரியாக இருக்கிறாரு. சேனாதிபதி பகவான் சுக்கிரன். அர்க்யாதிபதி சுக்கிரன்,
சேனாதிபதி சுக்கிரன், சஸ்யாதிபதி அங்காரகன், ராசாதிபதி குரு, தானியாதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், நிராசாவதி அங்காரகன், மழை மரக்கால் 2 அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள் கந்தாய பலன்கள் பின்னாடி வரும். இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறது பிரதானமான ஒரு கிரகம். அந்த பிரதானமான ஒரு கிரகம் ராஜா தான் அரசு வழி அவ்வடிக்குழி. அப்போ அந்த குடிமக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னா அரசு சரியாக இருக்கணும். அரசு சரியாக இருக்கணும்னா நம்ம பஞ்சாங்கத்தில் உள்ள ராஜா பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மழை எந்த அளவுக்கு இருக்கும், பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் எந்த அளவுக்கு விளையும், நாட்டு ராஜாக்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய க்ஷேம நலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் வழக்கமாக இந்த ராஜாவை அடிப்படையாக வச்சு நியாயமாக மழை சிறப்பாக இருக்கணும். எதிர்பார்க்கக்கூடியதை விட தட்சிண பிரதேசத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதில் மழைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு. அது மாதிரி சில விதமான அச்சுறுத்தல்கள், செவ்வாய் நெருப்பு கிரகங்கிறதுனால நெருப்புனால சின்ன சின்ன இடையில் ஒரு தீ விபத்துகள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இதை மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ளே சில பலவிதமான நாடுகளில் ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாததுனால சில யுத்தங்களும், அதாவது யுத்தம்னா போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம இந்த வழக்கமாக இந்த குரோதி வருடத்தில் குரோதம் அப்படின்றால் பல பொருள்களை கொள்ளலாம். இருந்தாலும் நம்மளுடைய கோபதாபங்களை குறைது. குரோதம்னா கோபங்கிறது, விரோதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் ஒவ்வொரு பொருளுக்கு வெவ்வேறு விதமான இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடும். குரோதி அப்படின்னா ஒன்றே கோபம் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை. விரோதிக்கிறது அப்படின்னா விரோதிங்கிறது அர்த்தம் இல்லை. குரோதம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த பகையை பெருசு பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தது. அந்த பகைகள் இருந்தால் தான் நாட்டில் போர் வருங்கிறது. அந்த பகைகள்லாம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் வழிபடுவோம். ஏன்னா நாள் பிறக்கக்கூடிய அந்த சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கி எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணுங்கிற மனோநிலையில் அனைவரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை பெரிதுபடுத்துறதை விட இந்த விஷயங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன, எப்படி தெய்வ சிந்தனைகளை கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். மந்திரி அப்படிங்கிறது பகவான் சனி பகவான் பொதுவாகவே ஜலக்கிரகம்னு நம்ம சொல்லுவோம். அதனால் மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் மழைகள் எந்தெந்த பகுதியில் குறையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது. மழையை நம்ம எந்த அளவுக்கு விரும்பணும் அப்படிங்கிறதையும், ஈடுபட வேண்டிய அவசியத்தில் யாரை வழிபட வேண்டும் எப்படிங்கிறதையும் பற்றின பெரிய பதிவுகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஆகையினால் இந்த வருடத்தை பொறுத்தவரை சில மழைகள் குறைவாக தான் இருக்கும். அப்படின்னா போன வருடமே மழைகள் குறைவாக தான் இருந்தது. போன வருடம் அவர் ராஜாவாக இருந்தார், வருடம் மந்தியாக இருக்கிறாரு. அதனால் மழைகள் இருந்தால் தான் பயிர்கள் சிறப்பாக இருக்கும். நம்ம ஜனங்களுக்கு குடிநீர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இறைவனை நாம் இந்த மழைக்காக வேண்டுதல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி, இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எவ்வளோ சிறப்பானது, அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதி காலங்களில் வேறு எந்த புத்தாண்டையும் நம்ம சொல்கிறதில்ல. இப்போ சமீப காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் ஆங்கில ஆதிக்கங்கள் வந்த பிறகு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள அந்த மரியாதைகள், அந்த அந்தஸ்துகள், அந்த முக்கியத்துவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் எனக்கு உண்டு. ஏன்னா தமிழ் புத்தாண்டை மட்டும்தான் நம்ம அதிகமான கொண்டாடப்படணும், அதை செலிப்ரேட் பண்ணணும். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ராத்திரி 1 மணிக்கு போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு நான் சொல்லலை. நல்ல ஆலய வழிபாடுகள், இறை வழிபாடுகள், நம்மளுடைய மன மகிழ்ச்சிகள், புத்தாடை உடுத்துவது, பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது, ஒருத்தர் பரஸ்பரம் அன்பை பராமரிக்கிறது, பரிமாறிக்கொள்வது, இந்த மாதிரியான ஒரு வைபவங்கள் அந்த 1ஆம் தேதி இருக்கணும். வீட்டில் நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகள், மனமிட்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொள்வது, பெரியவர்களோட ஆசிகள் வாங்குவது, புத்தாடை உணர்த்துவது, ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது, ஆலயங்களில் நாம் அந்த விழாக்களை எடுப்பது, இறைவனை நாம் பக்தி மார்க்கத்தோடு சுவாமி கும்பிடுவது, பக்தி மார்க்கங்கிறது மிக அவசியம். அதனால் இதெல்லாம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இருக்குமையானால் நாடு இன்னும் சிறப்படையும், மக்கள் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடியதை விட நம்மளுடைய விவசாய பணிகள் மிகச்சிறந்த அளவில் இருக்கும். விலைவாசிகள் குறையும், ஆரோக்கியங்கள் கூடும், மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும், நோய்கள் குறையும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தீ நுண்கிருமிகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி, தமிழ் புத்தாண்டை எப்படி முறையாக நம்ம எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும், எப்படி நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா 27 நட்சத்திரம், சரிங்களா, அதுக்கு அடுத்தது 12 ராசிகள், இதுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி எல்லா ஜனங்களும் இருக்காங்க. என்ன நட்சத்திரம் கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த நட்சத்திரத்துக்காக ராசி இருக்கும். அந்த பலாபலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வருடம் பிறந்தோன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு. நவகிரகங்களில் இப்போ 9 கிரகங்களுக்கும் பெயர்ச்சிகள் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரோதி வருடத்தை பொறுத்தவரை சனி பகவான் மாறுறதில்லை.
ராகு கேதுகள் மாறுறதில்ல. குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க. இந்த 31 1ஆம் தேதி 1ஆம் தேதி மே மாதத்துக்கு பிறகு சித்திரை மாதம் பெயரக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த ஆண்டு வரபடி, அதாவது இந்த ஆண்டு முழுவதும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி முடிய குரு பகவான் ரிஷபத்தில் தான் சஞ்சரிக்கிறார். அவருக்கான குரு பயிற்சிகள் இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்தது என்றால் இனிமேல் அடுத்த சித்திரைக்கு தான் வரும், அடுத்த ஆண்டு சித்திரைக்கு தான். ஆக இடைப்பட்ட இந்த ஒரு வருடத்தில் மிக முக்கியமான பெரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானும் ராகு கேதுகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை. மற்ற இந்த 4 கிரகங்களை தாண்டி மற்ற 5 கிரகங்கள், சந்திரர் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு, புதன் 22 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறுறாரு, சுக்கிர பகவான் மாதம் மாறுறாரு, சூரிய பகவான் மாதம் மாறுறாரு, செவ்வாய் 45 நாளுக்கு ஒரு முறை 45லேருந்து 60 நாளுக்குள்ள இடைப்பட்ட நாட்களில் மாறுறாரு. ஸோ அது நம்மளுடைய மாதம் நம்ம ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த மாற்றங்கள்னால இந்த 3 பெயர்ச்சிகளுமே சித்திரை மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சுன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு, மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறாரு, கன்னியில் தான் கேது பகவான் இருக்கிறாரு, கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். இந்த மாற்றங்கள் நிகழ்வதில்லை. ஆக இந்த வருடம் எப்படி சிறப்பாக இருக்கும்? காலபுருஷ தத்துவப்படி நியாயமாக கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பொதுவாகவே சிறப்பான ஒரு பலனை. என்ன காரணம் அவருக்கு அப்படின்னா, மகரத்தை விட கும்பமும் விசேஷமாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறதுனால கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாரு. மீன ராகு விசேஷம், அதுமாரி கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விசேஷம். ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது, இந்த ரிஷபம் என்பது அவருடைய ராசிக்கு, அதாவது தனுர் மீனம் சொல்லக்கூடிய அவருடைய ராசிக்கு மீனத்துக்கு 3ஆம் இடத்துலையும் தனுசுக்கு 6ஆம் இடத்துலையும் வர்றார். ஆனால் காலபுருஷ தத்துவம் மேஷத்துக்கு 2ஆம் இடத்துலையும் வர்றது குரு பகவானுக்கான சிறந்த பலனை தரும். குரு பகவானுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையை கன்னியை பார்ப்பார், ரிஷபத்திலேருந்து 7ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்ப்பார், ரிஷபத்திலேருந்து 9ஆம் பார்வை மகரத்தை பார்ப்பார். அதனால் குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சுபிட்சம் அடையும். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிறந்த ஒரு பலனையே தருவார். காலபுருஷ தத்துவப்படி மேஷத்துக்கு சிம்மம் 5ஆம் இடம், மேஷத்துக்கு விருச்சிகம் 8ஆம் இடம், மேஷத்துக்கு மகரம் 10ஆம் இடம். ஆகையினால் இந்த இடங்கள்லாம் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்மளுடைய அறிவாற்றல்கள், பூர்வ புண்ணியங்கள், நன்மைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாக வளர்வதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு குரு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆரோக்கியங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு விருச்சிகம் துணை நிற்குங்கிறதுனால அதையும் பார்க்குறாரு. ஜீவனம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டை காலபுருஷோதத்தப்படி 10ஆம் வீடு என்பது மேஷராசிக்கு மகரம் 10ஆம் வீடு. ஆனால் அவர் இருக்கிறது ரிஷபத்திலிருந்து 9ஆம் பார்வை மகரத்தை பார்ப்பார். மகரத்தை பார்க்கறது விசேஷம். ஆகையினால் குரு பகவான் பார்வை சிறந்த ஒரு பலனாக இந்த வருடம் அமையப்பெறும், அதில் மாற்றமே இல்லை. இப்படி தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதில் நிறைய நிகழ்வுகள், எல்லா விதமான பண்டிகைகளும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பண்டிகை வரத்தான் போகுது. ஆக குரு பயிற்சியாக சனி பயிற்சி. ஆனால் இந்த வருஷம் கிரகணம் கிடையாது. ஒரு வருடப்பிறப்பு அன்றைக்கி நம்ம கேட்கும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணத்தை வந்து தவறாக சித்தரித்தாங்க. இதில் வரக்கூடிய இந்த எப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் சிறப்பான ஒரு பலனை தரும், இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, விவரம் தெரியாதவர்கள் நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க. குரோதி வருடம் முழுவதும் 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது. இந்தியாவில் தெரியாததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பற்றி எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, கொண்டாட வேண்டிய அவசியமில்லை. இந்த முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய விவரம் தெரியாதவர்கள் இந்த கிரகணம் சொல்லி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கிரகணத்துக்கு இங்கே கிரகணம் சொல்லி இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தி, நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துறது. கிரகணம் வேறு யாரும் பயப்பட போகிறதில்ல. என்ன பண்ணுறீங்க, எல்லா வேலையும் ஆஸ்யூஷுவல் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இதில் நிறைய பெண்ணும் அந்த நம்மளுடைய புராதனமான காலங்களில் அந்த அதாவது கர்ப்பஸ்திகளுக்கு பயத்தை மக்கள் மத்தியில் இந்த கிரகணம் என்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை, அச்சுறுத்தலை ஏற்படுத்து. அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாக ஏன்னா இன்றைக்கி நிறைய மீடியாக்களும் தவறான ஒரு செயலை செய்யுது. எங்கே தெரியுமோ அங்கே தான் அந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும். இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகணத்தை இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா யூடியூப்புங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா, அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க. ஆகையினால் இந்த வருடம் குரோதி வருடம் எந்த விதமான கிரகணமும் இந்தியாவில் தெரியாது. ஆகையினால்
இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரகணத்தை பற்றி அச்சுறுத்தல் வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. கிரகணம்னு ஒரு வார்த்தை வந்தால் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல இந்தியாவில் தெரியுமா? தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எதற்காக பயப்படுறீங்க? ஆகையினால் குரோதி வருடம் முழுவதும் இந்தியாவில் எந்த கிரகணமும் தெரியாததுனால அதை நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நிறைய நான்லாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 140 வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்ருக்கேன். இந்த பல திட்டம் நான் சொல்லியிருக்கேன். நான் அரைகுறையாக கற்றுக்கிட்டேங்க. கிரகணம் வச்சு 100 வருடத்துக்கு ஒரு முறை வருது, இது பயமுறுத்துது, அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுங்கிறதோட நான் எதிர்பார்க்குறேன். இந்த மக்களை தேவையில்லாமல் எனக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கிரகணத்தில் ஒன்றும் இல்லைம்மா, கிரகணமே இல்லை, ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. எதை சொல்ல வேண்டுமோ அதை பிரதானமாக சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு முறையை செய்யணும். அதனால் இந்த வருடம் கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சா. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி இல்லை. சித்திரை மாதம் நடந்துருச்சுன்னா அதுக்கு கிடையாது. மற்ற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம். அப்போ நல்லா இருக்கும், இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த வருஷம் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் வருடத்தை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது சந்தோஷமாக அனுஷ்டிக்கணும். அப்போ குரோதி வருடம் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் அனைத்து நாட்களும் 365 நாட்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறத இறைவன்கிட்ட ஒரு விண்ணப்பமாக வச்சு அவரவர் அருகாமையில் உள்ள கோயிலில் போய் அந்த சுவாமியை வழிபட்டு அனுகிரகிக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுஜனங்கள் பொது பிரார்த்தனைகளும் அவசியம். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்குங்கிற அடிப்படையில் நீங்கள் இந்த அனுஷ்டிக்க வேண்டிய காலம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா, உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியங்களையும் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு பிறக வளமுடன் நலமுடன் நீங்கள்லாம் வாழ இறையருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம். இப்போ 12 ராசிகளுக்கு இந்த ராசிக்கெலாம் எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு, குரோதி வருஷம் பிறக்குது இல்லைங்களா, தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமையப்பெறுகிறது. முதல்ல கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை 1 பாதங்கள். இதுதான் நம்ம கன்னிராசி. இப்போ இந்த கன்னிராசியை பொறுத்தளவில் புதன் அதிபதி, புதன் வலுவான நிலையில் பிரமாதமான நிலையில் இருக்கிறாரு. இந்த கன்னிராசியை குரு பகவான் பார்க்கிறார். எங்கே? ரிஷபத்திலேருந்து குரு பகவான் பார்க்கிறார். அது ரொம்ப சிறப்பு. ஏன்? கன்னிராசிக்கு சுகாதிபதியும் அவர் தான், அதுக்கு அடுத்தது சப்தமாதிபதி 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். இந்த 4-7க்கு வேண்டியவர் எங்கேருந்து பார்க்குறாரு? 9ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் பார்வையை பார்க்குறார். ரொம்ப சிறப்பு. சரி, 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் ரொம்ப சிறந்த பலனை கொடுப்பார். ஏன்னா 6ல் தான் சனி இருக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான பலனை தருவார். 7ஆம் வீட்டில் பகவான் ராகு, கன்னி ராசியிலே கேது. இது வருடம் முழுவதும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. அப்போ குரோதி வருடம் அப்படிங்கும்பொழுது அதற்கு ராஜா பகவான் செவ்வாய். அப்போ செவ்வாய் கன்னி ராசிக்கு 3-8க்கு வேண்டியவராக போயிடுறாரு. ஆனாலும் கூட இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால கன்னிராசியை பொறுத்தவரை செவ்வாய் எதிர்பார்க்கக்கூடிய பலனை அவர் தர்றதில்லை. எதிர்பார்க்கக்கூடிய பலன்னா பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அவர் கொடுக்கலன்னா இவர் கொடுக்கணும்ல. யார்? பகவான் சனி கொடுக்கணும்ல. ஜோதிடத்தில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உண்டு சார். ஒரு கிரகம் கொடுக்கலன்னு இன்னொரு கிரகம் கொடுத்துரும். அதுதான் 9 கிரகம்னு பேர். ஸோ அவர் கொடுக்கலையா, நான் தரப்பா அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளை இது ஜோதிடர்களுக்கும் ஒரு வசதியாக இருக்குது. எப்படின்னா, இப்போ செவ்வாய் கொடுக்கல, செவ்வாய் 3-8க்கு வேண்டிய, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு மன சங்கடப்படும். என்னையா பண்ணலான்னு இவருக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டால் இன்னொரு கிரகத்தை தாடுவேன். அப்போ என்ன பண்ணணும்? யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா குரு பகவான் கொடுத்தே ஆகும். ஏன் கொடுக்கணும்? அவர் உட்காந்துருக்கிற இடம் 9ஆம் வீடு. இப்போ 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறவர் தன்னுடைய விசேஷ 5ஆம் பார்வையை கன்னியை பார்க்குறாரு. கொடுக்கணுமா? அவருக்கு 2 அதிபதி உபயகிரகத்தில் பிறந்திருக்கா. உபயகிரகத்தில் பிறக்கும்போது என்ன ஆகும்? 4-7க்கு வேண்டியவராச்சா. இப்போ 4-7க்கு வேண்டியவர் யார்? பகவான் குரு. இது இருக்கும். இதுக்கு அப்புறம் சனி என்ன பண்ணுவார்? சனி ஏற்கனவே கன்னிராசிக்கு 5-6க்கு வேண்டியவர். அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பார்ப்பார். சிறந்த ஒரு பலனை தரணும் இல்லையா? அப்போ அவருக்கு 7ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா சிம்மத்தை பார்ப்பார், 8, 9, 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். எப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
இந்த விரயஸ்தானத்தையும் தைரியஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அவர் இன்னொரு ஸ்தானத்தை மறைந்திருந்த யோகத்தை அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக பார்த்திங்கன்னா 8ஆம் வீடை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா 12ஆம் வீடை பார்ப்பார், 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடை பார்த்துருவார். ஆக இந்த 3 8 12ங்கிறது மறைவான ஸ்தானம். இந்த மறைவான ஸ்தானத்தை தான் சனி பகவான் பார்க்குறார். அப்போ என்ன ஆகிடும்? தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தனக்கு இருக்கக்கூடிய தைரியங்கள், தனக்கு இருக்கக்கூடிய விரயங்கள் இதெல்லாம் சனி பகவான் பார்க்குறார். அப்போ போராடி ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 6ங்கிறது போராட்டம், ரணரோன சத்ருபாவன் பேர். அப்போ என்ன ஆகிடும்? அந்த மாதிரி பொதுவாகவே மற்ற கிரகங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிறது. இப்போ குரு 6ல் இருந்தால் விசேஷம் இல்லை, எந்த கிரகங்களும் 6ல் இருந்தால் சனியை தவிர அவர் சிறந்த ஒரு பலனை தருவார். இது ஜோதிட சாஸ்திரம், நான் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லலாம். 6ல் இருக்கும்போது அவர் நல்ல பலனை தரும். ஏன்னா அந்த வருஷம் ராஜா. ஏன்னா 2 கேரக்டர் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஒன்று ராஜாவாக இருக்கக்கூடிய செவ்வாய் எடுக்கிறோம், அடுத்து மந்திரியாக இருக்கக்கூடிய சனியை எடுக்கிறோம். மற்ற நிறைய மேகாதிபதி சேஷாதிபதி இதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க 2 பேரும் பிரதான ரோல். நம்ம பிரதான ரோலில் இருக்கிறவர் ஒத்துரு சாதகம் இல்லைன்னாலும் மந்திரியாக இருக்கிற சாதகமாக இருக்கணும் இல்லையா? அப்போ மந்திரியாக இருக்கிற சாதகம் கொடுக்கணும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர் இந்த அஷ்டம குருவினால் பாதித்தாங்க. லாஸ்ட் இயரை பொறுத்தவரை குறிப்பாக சோபகிருத வருடம் அவங்களுக்கு அவ்வளோ அனுகூலம் இல்லை. ஏன்னா இந்த குரு இன்றைக்கி இருக்கிற குரு 9ஆம் வீட்டுக்காரர் 8ல் இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அஷ்டமத்தில் குரு நல்ல பலன் தர்றதில்லை. அவர் பலவிதமான இடையூறுகளை தந்தார். தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மன உளைச்சல்கள், போராட்டங்கள், வருமான குறைபாடுகள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், பழிபாவனுக்கு ஆளாகுவது இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. இது எல்லா கன்னிராசிகளும் பார்த்தாங்க. பாவம் அதில் ரொம்ப அவஸ்தைப்பட்டவங்க அஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் தான். அவங்களுக்கு அந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நிவர்த்தி ஆகி இப்போ இந்த குரு பகவான் கரெக்டாக பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் வந்த பிறகு அவங்களுக்கு நல்லது தான் நடக்கணும். அப்போ கண்டிப்பாக குரோதி வருடம் முழுது அங்கே தான் இருக்கார். சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் முடி அங்கே தான் இருக்கார். அப்போ போன வருஷம் பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த வருஷம் நிவர்த்தி ஆகணும், சசீட் ஆகணும், டெஃபினட்டாக ஆகும், நோ டவுட்ஸ். நான் விவசாயம் பண்ணுறேன் சார், எனக்கு விவசாயம் எப்படி இருக்கும்? அந்த தொழிலில் இருக்க முன்னேற்றம் வருமா? இப்போ நான் விதைச்சிருக்கிற அந்த விதை எனக்கு ஈல்டாக நல்ல கைக்கு வந்து சேருமா? ரிட்டர்ன்ஸ் வருமா? கேட்குற கேள்வி நியாயமானது தான், கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நானும் என் பிரதர்ஸும் ரொம்ப நாளாக நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோன்றோம். பார்ட்டிஷன் பண்ணிக்க முடியாமல் இருக்கு. எங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் நடக்குமா? நடக்கும். அந்த பார்ட்டிஷன் எனக்கு அனுகூலமாக இருக்குமா? நான் சொல்கிறது என் தம்பி கேட்பானா, எங்கள் அண்ணன் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் சின்ன சின்ன மனஸ்தாபத்துக்கு இடையில தான் அது ஃபைனலைஸ் ஆகும். அப்படி ஃபைனலைஸ் ஆனால் நமக்கு பெனிஃபிட்டபிளாக டெஃபினட்டாக இருக்கும், டவுட்டால். கொஞ்சம் விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்க. ஸோ விட்டு கொடுக்குறவர் என்றைக்குமே கெட்டு போனதாக சாஸ்திரம் இல்லை. அதனால் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டம். அதனால் விட்டு கொடுத்து அதை நீங்கள் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிங்க. அதுக்கு அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டபிளான டயத்தை இறைவனால் கிடைக்கப்படும். அதுக்கு பண்ணிக்கணும். அதற்கான வாய்ப்பு உள்ளதாக இருக்கும். அப்போ சாதகமான சூழ்நிலை உண்டா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் பெனிஃபிட்டபிளான ஒரு பீரியட்ஸ். இந்த இகப்பர சுகங்களை பெற வேண்டி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, சில விதமான பூஜைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய் நமக்கு அனுகூலம் இல்லாத பொழுது நம்ம இந்த வருடம் முழுவதும் செவ்வாயோடைய நாட்களில், உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை வழிபடுவது. ஏன்னா ராஜா அவர் உங்களுக்கு 3 எட்டுக்க வேண்டியவராக போயிடுறாரு. அவர் வந்து 45 நாளைக்கு ஒரு முறை எப்படியே சுழற்சியில் தான் இருப்பார். ஆனாலும் கூட நிறைய கன்னிராசி என்பவர்கள் குறிப்பாக இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்க வந்து சித்திரையில் பிறந்தால் அவங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்களுக்கு செவ்வாதசை தான் இருக்கும். இப்போ இந்த செவ்வாதசை இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் வழிபாடு அவசியம். அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு 4வது தசையாக, இப்போ 4ன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதசை, ராகுதசை, குருதசை, சனி தசை வந்துடும். இந்த சனி தசை வர்றவங்களுக்கு சனி பகவானுடைய அனுகூலங்கள் குறையும். காரணம், இந்த வருஷம் சனி ராஜா. செவ்வாய் வந்து நட்சத்திராதிபதியாக வந்துடுவார். நட்சத்திராதிபதினா என்ன? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் நட்சத்திராதிபதியாக வந்துடுவார். அதே சமயத்தில் இந்த தசாநாதன் சொல்லக்கூடிய சனி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார், நல்ல பலன் தரணும் இல்லையா? அப்போ சனி தசை உங்களுக்கு நடந்துருச்சுன்னா விவகாரங்கள் அதிகமாகிடும். சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி, சனி தசை நடக்கும். அப்போ சனி தசை நடக்கும்போது அவங்களுக்கு விவகாரங்கள் அதிகமாக இல்லாததுக்கு காரணமாக இருக்க வேண்டியது சனி பகவானுடைய வழிபாடுகள். இப்போ சனி பகவான் வழிபாடை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். எப்போ? வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் குரோதி வருடம் வெரி மஸ்ட்.
இப்போ குரோதி வருடம் யாரை கும்பிடணும்? பகவான் செவ்வாயை கும்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் கன்னிராசிக்கு 3-8க்கு வேண்டியவர் ராஜாவாக இருக்கிறாரு. 3ங்கிறது மறைவான இடம், 8ங்கிறது மறைவானம், 3ங்கிறது தைரியஸ்தானம், 8ங்கிறது மறைவுஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஆகினால இந்த கிரகங்கள் செவ்வாயுடைய பலம் நமக்கு கிடைக்கணும். 1. 2வது சனி பகவான் 5-6க்கு வேண்டிய 6ல் இருக்கிறார். பொதுவாக நல்ல பலன் தரணும். ஆனாலும் உங்களுக்கு தசாநாதனா குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறவங்களுக்கு, சனி தசை நடக்கிறவங்களுக்கு, சனி தசை நடக்கிறவங்க சித்திரை நட்சத்திரம் 70 வயசு கூட இருப்பாங்க, 60 வயசு இருப்பாங்க, சனி தசையில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு சனி தசை முடிஞ்சவங்களுக்கு அந்த வழிபாடு சனி தசை நடக்கக்கூடியவர்கள். இந்த வருஷம் சனி ராஜா செவ்வாய் சனி மந்திரியாக இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு வருடமும் பிறக்கும்போது யார் ராஜா யார் மந்திரி தெரிஞ்சுங்க. இந்த குரோதி மண்டல் அடுத்த விசுவாச வருஷம் இருக்கும்போதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்ம ராசிக்கு அவர் சாதகமானவராக பாதகமானவராக தெரிஞ்சுக்கணும். சாதகமானவராக இருந்தால் விட்டுடலாம், பாதகமானவராக இருந்தால் அவர் வழிபடலாம். வழிபடுறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் மேன்மை அடையும், அதுக்கான வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதைத்தான் நாங்கள் முதல்ல ஆரம்பமே சொல்கிறோம். எந்த கிரகம் உங்களுக்கு அனுகூலம் கொடுக்குன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசிக்காரில் இருக்காங்க. அவங்கள ஒரு ஸ்டேபிள் இல்லாமலே இருப்பாங்க. அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியாயமாக ஒரு 30 வயசுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வரும்? நிச்சயமாக ராகுதசை தான் வரும். இப்போ ராகுதசை வரும்போது ராகுதசையில் இருக்கிற ஸ்டேபிள் ராகு பகவான் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நிகழும். அப்போ அவங்க அதுக்கான சாதகத்தை கொடுப்பார். சரி, அவரே சமயத்தில் இப்போ உதாரணத்துக்கு உத்தர நட்சத்திரக்காரர்களாக இருக்கா கன்னிராசி, 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆங்க, அவர் விரையாதிபதியாக பகவான் சூரியன் இந்த இடத்துல உச்சஸ்தானத்தில் பெறும்போது என்ன ஆகிடும்? அந்த மாதிரி அவங்களுக்கு ராகுதசையை நம்ம ஒரு ஸ்டேபிளாக நிற்கும். ஆல்மோஸ்ட் இந்த 30-35 ராகுதசை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு மட்டும்தான் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிற மட்டும் தான் சீக்கிரமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் 20 இயர் ராகுதசை முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட. இப்போ சித்திரை நட்சத்திரம் 1வது பாதமாக இருக்காங்க, 2ஆம் பாதமாக இருக்காங்க, அவங்களுக்கு செவ்வாதசை 5 வருஷம் தான் இருக்கும். ராகுதசை 18, 15, 23 வயசில் முடிஞ்சிடும் ராகுதசை. அதுக்கடுத்து குருதசை உள்ள அப்படி மிலோடியாக போயிட்டுருக்கு. குருதசை பிரச்சனை இல்லை. குருதசைக்கு அப்புறம் அவரோட 39, 40, 45 பார்த்திங்கன்னா சனிதசை வந்துடும். சனிதசை வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் வரணும். இது என் நியதி, இது மாற்றவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதெல்லாம் அதோட பர்த் சார்ட்டை வச்சு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இப்போ உள்ள அந்த குரோதியோட பலனையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும், என்ன செஞ்சால் நான் அதுலேருந்து விமோச்சனம் பெறலாங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஜோசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழி தேடிட்டாங்கன்னா பிரைட்டாக இருக்கும். சார், ஜோதிடமே நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் தான் சார். ஜோதிடத்தை கரெக்டாக சொல்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எந்த காலகட்டத்தில் ஜோதிடம் பயமுறுத்தாது, ஜோதிடம் உங்களுக்கு அச்சுறுத்தாது, ஜோதிடம் உங்களுக்கு பலன் தருமையை ஒழிய பாதகத்தை தரவே தராது. ஆனால் நம்ம பாதகம் தர்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். என்ன காரணம்னா, அதுவாக கெடுத்துரும், இதுவாக கெடுத்துரும், அதுவாக போயிடும், அப்படியாக போயிடும், அப்படிலாம் உண்மை கிடையாது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், கஷ்ட நஷ்டத்தை ஏற்றுக்கணும். கஷ்டமே வரக்கூடாது, நஷ்டமே வரக்கூடாது, சுகமே பெறணும், ஆயுள், இதெல்லாம் முடியுமா? வாய்ப்பு எல்லாத்துக்கும் சமபலன் தான். அந்த எப்படி நம்ம இயற்கை நமக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குதோ, அந்த இயற்கையை விட 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளிர்காலமாக இருந்தது, 4 மாதத்துக்கு பிறகு அது கோடை காலமாக இருக்குது. இது எப்படி பருவ மாற்றம் எப்படி நடக்கிறது இயற்கையோ, மனிதனுக்கும் இயற்கை கஷ்டம் நஷ்டம் சுகபாவம் இன்ப சுகமம் வர்றதும் இன்பம் வர்றதும் துன்பம் வர்றதும் இயற்கைங்கிறத யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஜோதிடம் சுவையாக இருக்கும். இந்த திசை உனக்கு அமோகமாக இருக்குது, இந்த திசை கொஞ்சம் சிரமமாக தான் பார்க்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கன்னு சொல்கிறதுக்கு தான் ஜோதிடம். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற ஜோசியத்தை நீங்கள் போகணும், புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடிய ஜோசியத்தை போகணும். பயமுறுத்துறதுக்காக ஜோதிடம் இல்லை. ஆனால் நம்மளை எச்சரிக்கிறதுக்கும் நம்ம தற்காப்பு வச்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம். நம்மளை தற்காத்து கொள்வது என்பது தான் ஜோதிடம். இறைவன் அதற்காக தான் இது ஒரு கவசம். எதற்காக ஜோதிடம் கொடுக்கப்பட்டதுன்னா, உன்னை நீ நெறிப்படுத்திக் கொள்வதற்காக ஜோதிடம் கொடுக்கப்பட்டது. அப்படி தான் ஜோதிடம் எழுதுகிற அன்னைக்கு யுகமாக 4 யுகத்துக்கு முன்பாக எழுதப்பட்டதை நாளைக்கு இண்டிகேட் பண்ணுறது. இந்த மாதிரி பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும், நீ எச்சரிக்கையாக இருந்துக்கோ. அது இல்லாத பட்சத்தில் மன்னனாக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் முடி இழந்தாருங்கிறது தான் உண்மை. அதனால் நம்ம பொதுவாக ஜோதிடத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜோதிடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, பவர்ஃபுல்லானது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஆகையினால் இந்த குரோதி வருடம் சிறப்பான வருடம், எந்த விதத்துலேயும் நமக்கு பலன் தராமல் இருக்காது. ஆனாலும் சில எச்சரிக்கைகளை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த எச்சரிக்கை தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தெய்வ அனுகிரகங்களை பெற்றீர்கள் என்றால் இந்த வருடம் இனிமையான வருடமாக எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வீர்கள். வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.